அனைவருக்கும் வணக்கம். அரசியல் தொலைநோக்கு சிந்தனையாளர், அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர், அரசியலை சரியாக பகுத்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு 1000 பட்டங்கள் கொண்டவர் தான் நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். இவருடைய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் சரியாக கணித்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். எல்லா வீடியோக்களிலும் அவர் சீமானை தூக்கி பிடிக்க மறக்கவே மாட்டார். சீமான் 8% வந்திருக்காரு, சீமான் இன்னும் வளருவார் அப்படின்னு எல்லா ஊடக விவாதங்களிலும், அது நீங்கள் அதிமுகவை பற்றி விவாதம் செஞ்சாலும் சரி, திமுகவை குறித்து விவாதம் செஞ்சாலும் சரி, மற்ற எந்த கட்சியை குறித்து நீங்கள் விவாதம் செய்தாலும் அவர் சீமானை தூக்கி பிடிக்க மறக்கவே மாட்டார் என்பது நீங்கள் சரியாக அவருடைய அனைத்து வீடியோக்களையும் கவனமாக பார்த்தா தெரியும். இதையெல்லாம் கடந்தும் இவர் திமுக கூட்டணி உடையாமல் இருக்க, திமுக கூட்டணி இப்படியே செல்ல வேண்டும் என்பதில் முழு கவனத்துடன் தன்னுடைய ஒவ்வொரு அரசியல் கருத்தையும் தெரிவிப்பார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவரால் மக்கள் அரசியல் அறிவு பெற்றார்கள் என்பதை விட, இவர் அரசியல் அறிவை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்படுத்தக்கூடியவர். நீங்கள் சரியாக உன்னிப்பாக கவனிங்க. சில மாதங்களுக்கு முன்னாக நம்முடைய மதுவை எதிர்த்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட போது, அப்போ இங்கே மதுக்கடை நடத்துறது திமுக அரசு தானே, அப்போ திமுக கூட்டணி விட்டு அவர் விலக போகிறாரா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தோன்றப்ப, இவர் சரியாக என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஸ்டாலின் கொடுக்குறது 2 சீட்டாக இருந்தாலும் அதெல்லாம் எம்பி சீட்டு, எடப்பாடி 10 சீட்டு கொடுத்தாலும் அது வெறும் தொகுதி தான், அது சீட்டாக கன்வே ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு எச்சரிக்கை விடுற மாதிரி தன்னுடைய கருத்து திணிப்பை சரியாக வெளிப்படுத்துவார். ஆதவ அர்ஜுன் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் 4-5 படங்கள் நடித்தவங்க எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க, எங்களுடைய கருத்தியல் ரீதியான தலைவர் திருமாவளவன் அவரெல்லாம் துணை முதலமைச்சராக வரக்கூடாதா, 25 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் உலகத்தில் இயங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், இதெல்லாம் சும்மா தேவையில்லாத கருத்துங்க, உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் திமுக தாங்க கொடுத்துருக்கு, 2 எம்பிங்க 4 எம்எல்ஏக்கள் கையில் இருக்காங்க, இதுக்கெல்லாம் திமுக தானே காரணம், இது ஏன் நண்டு கொடுத்தா வலையில் தங்காதுன்ற மாதிரியாக இந்த கருத்தெல்லாம் வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு அன்னைக்கும் விசிகாவை பார்த்து எச்சரிக்கை விடுத்தார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னதாக கோபாலகிருஷ்ணன் இடதுசாரிகள் கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறப்ப, முரசொலி கூட அடுத்த நாள் தான் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தாங்க. அது தோழமைக்கான இலக்கணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முரசொலியை விட மும்முரமாக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அதாவது திமுக கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கணிசமான வெற்றி கிடைக்கும், வெற்றி நிச்சயம், நீங்கள் எத்தனை தொகுதியில் போட்டிட்டாலும் வெற்றி நிச்சயம், நீங்கள் மற்ற எடப்பாடியிடம் சென்றால் அது தோல்விதான், நீங்கள் சீட்டு வேணால் பெருமையாக பேசிக்கலாம், இந்த இடம்தான் சரியான இடம் அப்படின்னு அவர் அரசியல் விமர்சகர் என்ற ரீதியில் தன்னுடைய திமுகவினுடைய தோழமை கட்சிக்கெல்லாம் தன்னால் முடிந்தவரை அந்த ப்ரெஷரை கொடுப்பாரு. உங்களுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் இங்கே இருந்தால் தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் சீமானை உயர்த்தியும் பிடிப்பார், அதே மாதிரி திமுக வெற்றிக்கு பாடுபடுவார். திமுகவிற்கு எல்லாமே பாசிட்டிவ். நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கருணாநிதியை விட ஸ்டாலின் அரசியல் நுணுக்கமானவர். இவரெல்லாம் ராமதாஸெல்லாம் கருணாநிதி வளர்த்து விட்டார், ஆனால் பாருங்கள் ராமதாஸெல்லாம் வளர்த்து விடவே கூடாதுன்றதில் கரெக்டாக இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். அப்படி தான் ஸ்டாலின் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய அறிவு ஜீவி, அரசியலுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு முட்டு கொடுப்பார். ஆனால் ஒரு துண்டு சீட்டை கூட பார்க்காம படிக்க தெரியாத ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் ஒரு விமர்சனம் செய்ய மாட்டார். பட் அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவினுடைய வெற்றிக்கும் பாடுபடக்கூடியவர், தேசிய அளவில் நரேந்திர மோடிக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர், அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர், சீமானுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர். இவர் யாரெல்லாம் எதிர்ப்பார் என்று பார்த்தால், பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்ப்பார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பார். இவர்களை தவிர அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு முட்டு கொடுப்பதில் முனைப்புடன் செயல்படக்கூடியவர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். நம்ம எல்லாம் இவருடைய அரசியல் அறிவு மிக சிறந்த அரசியல் விமர்சகர், மிக சிறந்த அரசியல் பகுப்பாய்வாளர், திறனாய்வாளர் அப்படின்னு நம்ம நினைப்போம். இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்காக அரசியல் கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள். நம்ம இவங்களாம் அரசியல் விமர்சகர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவர்களெல்லாம் அரசியல் புரோக்கர்கள் என்பதுதான் உண்மையான கருத்து.